கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய வேத வசனமும் ஜெபமும் சங்கீதங்களின் புஸ்தகம் 119 சங்கீதம் 47 வசனம். நான் பிரியப்படுகிற உமது கற்பனைகளின் பேரில் மனமகிழ்ச்சியாயிருப்பேன். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வசனத்தை வாசித்த பொழுது இணை புரியாத ஒரு சந்தோஷம் என் உள்ளத்தை நிரப்பினது. நம்முடைய முற்பிதாக்கள் எல்லாம் இந்த கற்பனையை நினச்சி அதில் மகிழ்ச்சியாக இருந்ததுனால தான் அவங்க ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறாங்க, அவங்க உயர்ந்திருக்கிறாங்க, அவங்க தேவனோடு உறவாடுறதுல அவங்க சந்தோஷமாக இருந்திருக்கிறாங்க. பிரியமானவர்களே, பாருங்கள், என் சங்கீதக்காரன் எழுதுகிறாரு, நான் பிரியப்படுகிற உமது கற்பனை. அவங்க கற்பனை ரெண்டே கற்பனை தானே. தேவனுடைய பிள்ளைகளை, உன் தேவனாகிய கட்டிடத்தில் முழு இருதயத்தோடும், முழு ஆத்மாவோடும், முழு பலத்தோடும், முழு சிந்தையோடும் அன்பு கூறுவாயாக. இதற்கு ஒப்பான கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் அன்பு கூறுவாயாக. இவ்வளவுதானே. நல்லா யோசிச்சு பாருங்களேன். இதை நம்ம செஞ்சோன்னு வச்சா நிச்சயமாக சொல்கிறேன், நம்ம ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். அவங்களாம் அப்படி தான் ஆசீர்வாதமாக இருந்திருக்கிறாங்க. ஆண்டவர் அவங்களோடு இருந்திருக்கிறாரு. அப்போ இந்த கற்பனையின் மேலே நம்ம மனமகிழ்ச்சியாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும், பிரியப்படணும். என்னுடைய பிள்ளைகளே, நான் பிரியப்படுகிற உமது கற்பனைன்னு எழுதுகிறாரு. அப்போ கற்பனையை நினச்சி இந்த கற்பனை தானப்பா நான் செஞ்சிடுறேன், இந்த கற்பனை தானே நான் செஞ்சிடுறேன், உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் அன்பு கூறுறதை நான் பண்ணிடுறேன், உங்ககிட்ட அன்பு கூறுறேன்னு சொல்லி அவங்க பிரியப்பட்டதுனால அவங்க வாழ்க்கையில் ஆசீர்வாதங்களும் நன்மையும் தேவனோடு வைத்திருக்கிற அந்த உறவும் பலப்பட்டது. நாமளும் அதை செய்தால் நம் குடும்பமும் ஆசீர்வதிக்கப்படும், நம்முடைய சந்ததியும் ஆசீர்வதிக்கப்படும். அவருடைய கற்பனையில் நாம் பிரியப்பட்டு மனமகிழ்ச்சி பாருங்க, மனமகிழ்ச்சி நல்ல ஔஷதம். மனதளவில் ஒரு பெரிய மகிழ்ச்சி நமக்கு இருக்க வேண்டும். ஜெபிப்போமா. பரிசுத்த பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வருகிறோம். இந்த நாளை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரு சுவாமி. வசனத்தின் மூலமாக எங்களோடு பேசுகிறீரே. உடைய கற்பனையில் நாங்கள் பிரியப்படுகிறவர்களாக எங்களை மாற்றுமப்பா. நான் எதிலையோ பிரியப்படுகிறோம், ஆனால் கற்பனையில் பிரியப்பட உதவி செய்யும். ஆசீர்வதியை மேன்மைப்படுத்தும். உம்முடைய சமாதானம் எங்களை ஆளுகை செய்யட்டும். கர்த்தராகிய இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.